ஆதியந்த ஜோதியாய் தத்துவப் பொருளாய் தழைத்தோங்கும் தமிழ் வித்தகனாய் இலக்கண இலக்கிய மாபெரும் இரட்சகனாய் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பெருங்கருணை இந்த நல்ல வேளையிலே எல்லோருக்கும் உரித்தாகட்டும். பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய பெருங்கருணை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப் பெற்று தகராளைய இரகசிய தத்துவ வித்தகங்களெல்லாம் ஒவ்வொருவர் இல்லத்திலும் நிரம்ப இருக்க துன்பங்களெல்லாம் அகன்று இன்பமாய் என்றும் இனிதாய் வாழ அந்த குருவருள் கூட்டி வைக்கட்டும். வணக்கம். ஒரு பக்தரலாம். நான் கிட்டிலிருந்து பேசுறேன் சாமி. ஹலோ அம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? கிட்டிலிருந்து பேசுறேன் சாமி. அகண்ட பாராயணத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் மாசம் மாசம் வந்துட்டு தான் சாமி இருக்கேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சாமி. சரிம்மா, இப்போ பரவாயில்லையா? கொஞ்சம் பரவாயில்ல சாமி. வந்துட்டு தான் சாமி இருக்கேன். பாராயணம் எப்போ பாருங்க அந்த முருகன் நினைச்சிட்டு உங்களை நினைச்சிட்டு சரி 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 சரிம்மா, என்ன பிரச்சனை சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்காரருக்காக கேட்கணும் சாமி. அவர் பேர் என்னம்மா? செல்வமணி சாமி. சரி, என்ன? நாங்க ஊர்ல மூலக்காடு சாமி, திருவண்ணாமலை பக்கத்துல இருந்து. சரி சரி. இப்ப அம்மா வீட்டுலதான் சாமி இருக்காங்க. ஒரு சின்னதா ஒண்ணு வீடு இருந்தது சாமி. அது பூசு வேலை அடி கடகாலே சரியில்லை அப்படின்ட்டு வீடெல்லாம் இடிச்சிட்டு சாமி. அது ரொம்ப நாளா 4-5 தடவை முகூர்த்தம் பண்ணோம் சாமி. கட்டணும் கட்டவே முடியல சாமி. இப்ப ஏற்கனவே இருந்த வீட்டை இடிச்சிட்டு முன்னாடி ஒரு வீடு கட்டணும் சாமி. இப்ப அது கட்டி மோல்டு போடலான்னு ஆரம்பிச்சோம். மோல்டும் போட முடியல. சரி தகரம் போடலான்னு சொல்லிட்டு தகரெல்லாம் வாங்கி வச்சு தகரமும் போட முடியல சாமி. அப்படியே ஸ்லாப் மட்டத்துல அப்படியே வந்து நிக்குது சாமி. சரி சரி. அவருக்கு என்ன வயசாச்சுமா செல்வமணிக்கு? அவருக்கு சாமி 47 சாமி. ரொம்ப பிரச்சனை சாமி. குடிப்பாரு, எங்க பையனை பொண்ணு எல்லாம் அடிப்பாரு. வீட்டுல இருக்கிற சாமி போட்டாவெல்லாம் தூக்கி போட்டு உடைப்பாரு. ரொம்ப கொடுமை அனுபவிச்சுதான் சாமி. நான் கடைசியில அப்படியே வந்துட்டு சாமி அம்மா வீட்டுலதான் சாமி இருக்கேன். பசங்களை நான் ஒண்ணு இல்ல. முதல்ல இது வந்து இப்போ நீங்க வந்து ஒரே வரியில எனக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்க கல்யாணம் ஆன 3வது வருஷத்துல இருந்தே உனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு இருக்கும். புரியுதா? 3 வருஷம் தான் நார்மலா அப்படி போயிருக்கேன். 3வது வருஷத்துல இருந்தே உனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு இருக்கும். சந்தோஷமே இல்ல சாமி அவரால எனக்கு. இல்ல, நான் சொல்றேம்மா. இது என்ன பண்ணுமா, முதல்ல இணையதளத்துல பசங்கிட்ட சொல்லிட்டு ஆகின்னு ஒரு மந்திரம் இருக்குமா. அது காலையில 48 நாள் வீட்டுல சக்கரம் போட்டு பூஜை ரூம்ல அந்த அந்த வழிபாடை செய்யுமா. மாலையில நாதான்னு ஒண்ணு இருக்கும், அதை போட்டு வழிபட்டுட்டு எங்க பாம்பு புத்து இருக்குதோ அங்க போயிட்டு சனிக்கிழமை இதை வச்சுக்கோமா. 4 வாரம் உளுந்துல ஏதாவது பிரசாதம் செய்து வச்சுட்டு 4 நெய் தீபம் போட்டுட்டு அங்கேயே 4 சுத்திட்டு வாமா. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அல்லது புதன்கிழமை 7 அதே புத்தாண்ட 7 தீபம் ஏற்றணும். அதுல வந்து கோதுமையில பிரசாதம் செய்து படைக்கணும். இதை வந்து முதல்ல 9 வாரம் ரெண்டும் சேர்த்து 9 வாரம், அது 4 வாரம், இது 7 வாரம் 11 வாரம் செய்யுமா. இந்த மந்திரத்தை 48 நாள் செய்யுமா. இதுக்குள்ளேயே உனக்கு விமோச்சனை வரும். சிங் மந்திரம் சொல்றது உனக்கு தெரியும். அதை நீ முதல்ல அதை விடாதம்மா. இதை முதல்ல செய்யுமா. இதுல இருந்து கொஞ்சம் விமோச்சனை வரட்டுமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். தொடர்ந்து அகண்ட பாராயணம் வாமா. நல்லதுமா. அது இதுல சரியாயிடும். இது நீங்க பண்ணீங்கன்னா சரியாயிடும். அந்த 11 வாரம் பண்றீங்கல்ல, அதுல சரியாயிடும். நல்லதுமா. அடுத்த ஒரு பக்தரெல்லாம். ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? ஹரி சாமிஜி, திருவனந்தபுரத்துல இருந்து பேசுறேன். ஹரி, திருவனந்தபுரம். என்ன வயசாச்சுமா? சாமிஜி 24 வயசா சாமிஜி. படிச்சிருக்கேன், வேலை இன்னும் கிடைக்கல சாமிஜி. என்ன ஏன் மேற்கொண்டு படிக்கிறதானே ஹரி? அது மேற்கொண்டு படிக்க சிச்சுவேஷன் கிடைக்கல சாமிஜி. ஓ இல்லப்பா, படிப்பு நல்லா இருக்கு. பட் ஏற்கனவே பேசிருக்கீங்களா ஹரி நீங்க? ஆமா, அவருக்கு முன்னாடி பேசிருக்கேன் சாமிஜி. ஓஹோ, அப்ப என்ன கேட்டீங்க? அப்போ வேலை விஷயமா தான் கேட்டேன் சாமிஜி. நான் சொன்னதை செஞ்சுட்டீங்களா? அதுக்கு முழுக்கா செய்யலாம். ஒரு தடவை செய்யறேன், குருவாயூர் போனேன், அப்போ வேலை கிடைச்சிருச்சு. திரும்பி அதே செய்யுங்க தம்பி. அது அப்ப பண்ணி வேலை கிடைச்சது இல்லையா, அப்படியே செய்யுங்க. என்னன்னா 30-33 தான் தம்பி நிரந்தர வேலை இருக்கும். நேம் மாத்தனா, உங்களுக்கு பேர் மாத்தனா. பேரு ஹரிஷ்.
என்னம்மா? பேரு ஹரிஷ். ஹரிஷ். அது மாத்திட்டீங்களா? இல்ல மாத்தல சாமி, பேரை மட்டும் சொல்லல. ரெண்டு 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 வெறும் ஹரின்னு கூப்பிட்டா சரியா வராது தமிழகி. ஹரிஷ் சாமி, ஹரிஷ். ஹரிஷனும் வேண்டாம் தம்பி, ஏன்னா கூப்பிடுறவங்க ஹரி ஹரின்னு கூப்பிட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அம்சராஜன் மாற்றிக்கிட்டு அதை எழுதிட்டு, நான் ஏற்கனவே சொன்னதே செய்யுங்க தம்பி, கண்டிப்பாக கிடச்சிடும் தம்பி. டெய்லி 3 முறை காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க தம்பி, போதும். நல்லதும்மா, நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ, வணக்கம் சாமி. வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் குருநாதா. எங்கேருந்து பேசுகிறீங்க? சாமி, இந்த வாட்டி பூஜா அகண்டபாராயணம் வந்தோம் சாமி. எனக்கு தெளிவாக கேட்கல, கொஞ்சம் தெளிவாக பேசுங்களேன். இந்த வாட்டி அகண்டபாராயணம் வந்தோம் சாமி. சரிங்க. சீக்கிரமாக சொல்லி 2 நிமிஷம் லைன் கட்சிச்சா, 3 நிமிஷம் ட்ரை பண்ணது. கண்டிப்பாக 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 சொல்லுங்க. குரு, உங்கள் ஆசீர்வாதம் எப்பயும் தேவை குரு. கண்டிப்பாக கண்டிப்பாக. எங்கேருந்து பேசுகிறீங்க? திருவண்ணாமலேருந்து ஐயா. சரி, யாருக்கா கேட்க போகிறீங்க? அது எனக்கு தான் சாமி. சொல்லுங்கள், என்ன பேருமா? ஏகாம்பரம் குரு. ஏகாம்பரம். என்ன வயசாச்சு? 61வது சாமி. சரி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சித்த மருத்துவம் 20 வருஷம் பண்ணிக்கிறேன் சாமி. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சாமி. சரி, என்ன கேட்கணும் என்கிட்ட? தோல் வந்து விட்டு விட்டு வருது ஒன்று. ரெண்டாவது பூர்வீக சொத்துல தண்டிகாரம் பாகப்பிரி வராமல் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறான். சரி சரி. அது இது வரைக்கும் நான் சொந்த வீடு அமையல. சாமி ஏதாவது ஒரு வழிகாரண ஆசீர்வாதம் பண்ணணும். இல்லை, ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அத்தை இருந்தாங்களா? அப்பா வழியில் பிறந்தவங்க எல்லாம் காண மாட்டாங்க சாமி. இருந்தாங்களான்னு கேட்குறேன் நான். இருந்தாங்க சாமி. சரி சரி சரி. தாய் மாமா அவங்களாம் காண மாட்டாங்க, எல்லாம் 40 வருஷம் ஆகி போச்சு. இல்லை, அவங்கெல்லாம் உங்களுக்கும் அவங்களுக்கெல்லாம் அதில் தொடர்பு இருந்ததா? நல்லபடியான உறவுகள் இருந்ததா? இல்லை இல்லை சாமி, எல்லாம் கட்டாயி போச்சு, எதுவும் இல்லை. சரி சரி. இல்லை, இதுதான் என்னன்னு கேட்கறதுக்காக அது போட்டும். எப்பயாவது கனவுல யானைகள் அதிகமாக வரா மாதிரி கனவுகள் வருதா? இல்லை சாமி, எதுவும் இல்லைங்களே. இல்லை, நாய் தருத்துற மாதிரி? அது இல்லைங்களே. நீங்கள் ஏதாவது நாயை கல் எடுத்து அடித்தது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, கனவு எதுவுமே இல்லைங்க. எதுவும் கனவு இல்லை, நேராகவே கல் எடுத்து அடிச்சிங்களான்னு கேட்குறேன். அது சின்ன விஷயம் சாமி, இப்போ இல்லை, அதெல்லாம் ஒரு 20 வருஷமாக. சரி சரி, பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. முதல்ல என்ன பண்ணுங்க, அங்கேயே எங்கே பெருமாள் கோயில் இருக்குன்னு பாருங்க. சரி குரு. புதன்கிழமை நெய் கொஞ்சம் உங்கள் கையால் வாங்கி போயிட்டு சரி குரு, பெருமாள் கோயிலில் கொடுங்க. கொடுக்கும்பொழுது சரி குருங்க, ஓம் ஸ்ரீம் வம் ஸ்ரீம் ஐம் அப்படின்னு ஒரு 6 முறை சொல்லிட்டு கொடுங்க. சரி குரு. இதை தொடர்ந்து ஒரு 5 வாரத்துக்கு செய்துட்டு வாங்க. சரி குரு. அங்கேயே ஒரு 5 நெய் தீபம் போட்டுட்டு வாங்க. சரி குரு. அங்கே இருக்கிற அம்பாளுக்கு மல்லிப்பூ வாங்கி கொடுங்க. சரி குரு. அதே கோயிலில் இருக்கிற அம்பாளுக்கு மல்லிப்பூ வாங்கி கொடுங்க. சரி குரு. இது நெய்யும் மல்லிப்பூவும் 5 வாரம் கொடுத்துட்டு, சரி குரு, அங்கே சிவன் கோயிலில் எங்கே பாம்பு புத்து இருக்கு அல்லது வயல் நடுவே எங்கே பாம்பு புத்து இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. சரி குரு. அந்த பாம்பு புத்துக்கு போயிட்டு ஒரு வாழை இலை இருக்குது, வாழை இலை அதில் பசுஞ்சாணி உருட்டி 4 வச்சுட்டு, சரி குரு, 4 நெய் தீபம் அதில் போட்டுட்டு, சரி குரு, மிளகு மூட்டை கட்டிடணும். மிளகோட கொஞ்சம் கொள்ளு மூட்டை கட்டணும். சரி குரு. இதில் உளுந்து மூட்டை கட்டணும். சரி குரு. ஒரே மூட்டையில் உளுந்து கொள்ளு இது 3த்தையும் ஒன்றா சுற்றி கட்டிட்டு, சரி குரு, மிளகோட சேர்த்து அந்த 4 தீபத்துலேயும் போட்டுட்டு, சரி குரு, ஓம் அஸ்தீக சித்தா ரட்சிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு 11 முறை சொல்லிட்டு, சரி குரு, அங்கேயே 11 சுற்று சுற்றிட்டு வாங்க. சரி குரு. இது 9 வாரம் செய்யுங்க. சரி குரு. 9 வாரம் முடிஞ்ச பிறகு 5வது வாரம் முடிஞ்ச பிறகு 5 சுமங்கலிக்கு தானம் கொடுங்க. சரி குரு. 9வது வாரம் முடியும் போது 9 அதிதி இல்லைன்னா சாதுகளுக்கு அன்னதானம் போட்டு ஆடை வாங்கி கொடுங்க. சரி குரு. இதை பண்ணீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அது எல்லாமே செட் ஆகிடும். நல்லா இருங்க. பூர்வீக சாமி, பாகப்பிரிக்கு சாமி நடந்துரும். சரி குரு, நீங்க ஆசீர்வாதம் குருவை பத்தி உங்களுக்கு கேள்வி கேட்டேன். சரவண பாவை சரவணன் கேள்வி கேட்டேன். பாடுறதா சொல்லி அதே புரியலீங்க. உரையாடல கலந்து பண்ணல.
ஆமாங்க. அப்ப எது கேட்டேன் ஆ சரவண பவன் சரவண பவன் எது கல்யாணம் கேட்டவங்கள ஆமா சுத்தமான தமிழ் சொல் சரவண பவன் சொன்னீங்க. ஆமாங்க ஞாபகம். அவங்க வந்து இந்த பாறை பார்த்து இந்த லைன் கட்சிட்டாங்க என்னால குரு வாழ்க. நம்ம ஆத்மாசம் நண்பர்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் குரு. கண்டிப்பா கண்டிப்பா நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கட்டும். நல்லதுங்க நன்றி குரு. வணக்கம் குரு. நல்லதுங்க, வணக்கங்க. அடுத்த ஒரு பக்தராலும். ஹலோ மா எங்க இருந்து பேசுறீங்க? ஆலமுண்டி. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஆ, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஆலம்பூண்டி. ஆலங்குடியில. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. ஆலங்குடியில ஆலம்பூண்டி. ஆலமுண்டி யாருக்கா கேட்க போறீங்கம்மா? என் பையனுக்கு. என் பேரு ஜெயா ரவி ம் சாமி. பையன் பேருமா? பையன் பேரு யோகராஜ மணின்னு வச்சிருக்காங்க. ம் ஐப்பசி மாசம் 10ஆம் தேதி. என்ன வயசு ஆச்சுங்க அவருக்கு? இப்ப நான் 4.5 வயசு ஆகுது. சரிம்மா, என்ன பிரச்சனைமா அவருக்கு? அவருக்கு பேரு வச்சது கரெக்ட்டுங்களா அப்படின்னு கொஞ்சம் சொல்லணும். மணியை மட்டும் எடுத்துருங்க. அவன் கேட்டை நட்சத்திரமா? கேட்ட நட்சத்திரமா? ஓகே சார். கேட்டை தானே அவன்? கேட்ட நட்சத்திரம். அந்த மணியை எடுத்துருங்க. யோகராஜன் மட்டும் இருக்கட்டும். ராஜன். ஆமா. அவர் எப்படி இருப்பாரு சாமி? நல்லா இருக்குமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 4.5 வயசுல கரெக்டாக லைன் கடிச்சு இப்போவே பேர் எடுக்கிறான் அப்படின்னா கொஞ்சம் பிடிவாதம் முரட்டு குணம் இருக்கும், படிப்பு நல்லா இருக்கும், கொஞ்சம் தடைப்பட்டு வரும். பயப்பட வேண்டாம், நல்லா இருக்குமா. சரி சரி. நல்லதும்மா நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தர் கட் ஆயிடுச்சு. அதாவது வைத்தியம்ங்கிறது நம்ம சித்த வைத்தியர் இப்போ பேசினார். அவர் சரவண பவாவா சரஹண பவாவான்ட்டு ஒரு சின்ன கேள்வி கேட்டிருந்தார். நான் ஏற்கனவே மந்திரத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். நம்ம பேசும்பொழுது மந்திரங்கள் என்பது சின்ன விஷயம் கிடையாது. மந்திரத்துக்குள்ளே இருக்கிற ரகசியமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எழுத்தில் சொல்லக்கூடிய உச்சரிப்பு, அந்த உச்சரிப்புக்கு ஏற்ற அந்த அது நம்ம ஏற்ற இறக்கத்தோடு சொல்லக்கூடியதும், எங்கே ஏற்றணும், எங்கே இறக்கணும், எங்கே கேப் கொடுக்கணும், எங்கே அழுத்தமான சொல்களை சொல்லணும், எங்கே எப்படி சொல்லணும் என்பது ஒரு விதி இருக்கிறது. அப்போது இந்த மந்திரத்துக்குள்ளே அப்படி அது மாதிரி நாம் சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா, ஒவ்வொரு மந்திரத்துக்குள்ளேயும் பிராணாயாம சக்தி, அதாவது எப்படி வாசி அப்படிங்கிற அந்த மூச்சில் அந்த சுழற்சிகள் இருக்குது பாருங்கள், அதுவே நமக்கு முதல்ல சிந்தனையை மாற்றும். அந்த நெகட்டிவுடைய சிந்தனையை மாற்றி முற்போக்கு சிந்தனையை மாற்றிடும். பாசிட்டிவ் எனர்ஜியாக அது மாற்றும். அதை நம்ம தொடர்ந்து செய்ய 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 இப்போ உதாரணத்துக்கு காயத்ரி மந்திரமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு வேலை கிடைக்கல, நீ போய் காயத்ரி மந்திரம் சொல்லுப்பா, சூரிய நமஸ்காரம் பண்ணுப்பா அப்படின்னா, அந்த காயத்ரி மந்திரத்தை அவங்க கரெக்டாக பிரயோகப்படுத்தும் பொழுது அவங்கள போய் பார்த்து அந்த இன்டர்வியூக்கு போகும்போது இருக்கிற பயம், அதில் நமக்கு நடக்குமா நடக்காதாங்கிற குழப்பமும், உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வச்சுக்குவாங்க சில பேர். இதெல்லாம் தவிர்த்துருவோம் அந்த மந்திரம். நீங்கள் பாருங்கள், அதை சரியாக பயன்படுத்தும் பொழுது. அப்போது மந்திரங்கள்ன்றது சின்ன விஷயம் இல்லை. அப்போ அந்த சரவண பவன்ட்டு அவர் சொன்னார். அது அர்த்தம் இல்லை, தமிழில் சரவண பவ அப்படின்னு பல விளக்கங்கள் கொடுத்துருந்தோம். அதை பற்றி பேசியிருந்தார் ஒரு பக்தர். ஹலோ 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 மா, சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சார் மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். யாருக்காக கேட்க போகிறீங்கம்மா? எனக்காக தான். சொல்லுங்கம்மா, என்ன பேருமா? தீபா மனோகரி சார். தீபா மனோகரி அம்மா, என்ன வயசாச்சுங்க? எனக்கு 21 வயசு. சொல்லுங்கம்மா. இல்லை, வேலை கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படின்னு. கண்ணு, உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு கருப்பு கலர் பிடிக்கும். என்னம்மா? கருப்பு கலர். கருப்பு தான் ரொம்ப பிடிக்குமா? சரிம்மா. பிடிக்காத கலர் இது? பிடிக்காத கலரு எல்லாமே பிடிக்குமா? ரொம்ப பிடிச்சது கருப்பா? ஆமா. தூங்கி எழுந்து காஃபி சாப்பிட்டியா? நான் டீ காஃபி சாப்பிட மாட்டேன். இல்லைம்மா, தூங்கி எழுந்துட்டியான்னு கேட்குறேன். கரெக்டாக இல்லை, தூக்கத்தில் பேசுகிற மாதிரியே கேட்குது எனக்கு, அதுக்காக சொல்கிறேம்மா. எழுந்துட்டேன். அதான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சா எழுந்து? ரொம்ப கோவம் வருதா உனக்கு? வரும், ரொம்ப வராது. இல்லையே, வீட்டில் எப்போ பார்த்தாலும் கோச்சிக்கிறது, அப்புறமா விருப்பப்பட்டால் வேலை செய்யறது, இல்லைன்னா தூங்குறது, அந்த மாதிரி இருப்பியா? அது உண்மை. அதுதான் உண்மை. எப்படி அதை மாற்றணும். அப்புறமா நீ கவர்மெண்ட் வேலையில் போயிட்டு இதே பண்ணினா எப்படி கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்?
சாமி. சரி சரி இருக்கட்டும். உனக்கு கவர்மெண்ட் வேலை இருக்குதான்னு இந்த நேர் அலைவரிசையிலலாம் சொல்கிறது சும்மா உனக்கு கரைச்சவங்க உத்தியோகம் கிடச்சிரு நான் சொல்லிடுவேன். அப்படி இல்லை, முயற்சி பண்ணு நான் சொல்கிறத, புரியுதா? டெய்லி விநாயகர் கோயிலுக்கு போ. விநாயகர் கோயிலுக்கு போ, உன் கையால் மஞ்சள் அரைக்கணும், புரியுதா? மஞ்சள் அரைக்கணும். அதை அரைச்சி டெய்லி அரைக்கும் பொழுது ஓம் பாச கணபதையே ரட்சிப்பாய் அப்படின்னு சொல்லி அரைச்சிட்டு அதை ஒரு உருண்டை உருட்டி வச்சு அதில் ஒரு நெய் தீபம் போட்டு சிவப்பு நிற திரிச்சு அதை பன்னீரில் ஊற வச்சு காய வச்சு போடணும். நீ செய் போகிறதில்ல, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். 16 நாள் தொடர்ந்து செய், மாதவிடாய் தவிர்த்துக்கோ. உனக்கு என்ன வேலையோ அது கிடைச்சிரும்மா. நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தர் பாருங்க, இந்த மாதிரி தெளிலாமல் இருந்து நீங்க இன்டர்வியூவில் போயிட்டு என்ன பண்ணுவீ? அவர் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டார்னா ஏன் அப்படின்னு அவர் போயிட்டு அம்மான்னு அனுப்பிச்சிடுவாங்க. பார்த்துக்கோ திறமை வளர்த்துக்க இல்லை. அது நம்ம வைத்தியர் ஒருத்தர் பேசும்போது அதான் மந்திரத்தில் என்னென்னா நிறைய ரகசியங்கள் இருக்குது. எப்பவுமே நீங்கள் கூட ஒரு பாடலை பாடும் பொழுது பொருள் தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். சரி, பொருள் தெரியலையா, இதை எப்படி சரியாக பாடுறோம்? அதனால தான் முன்னோர்கள் சந்தத்தோடு தான் நமக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த சந்தம் இல்லாமல் நம்ம கொடுத்துக்க மாட்டேன். இப்போ நீங்கள் டெய்லி வீட்டில் வழிபடுறவங்க அன்றாடம் இருப்பீங்க, அன்றாடம் நிறைய பேர் இந்த மந்திரம் சொல்கிறவங்க இருப்பீங்க. அது அவசரத்தில் சொல்கிறது, கடன்னு சொல்லிட்டு போகிறது, அந்த மாதிரி இல்லாமல் நிறைய சொல்ல வேண்டாம், கொஞ்சமாக சொல்லுங்கள், சரியாக சொல்லுங்கள். அப்போ தான் அந்த உள்ளே இருக்கிற இப்போ நம்ம சாதாரணமாக எடுத்துக்கலாம். வான் கலந்த மாணிக்க வாசகரின் வாசகத்தை நான் கலந்து பாடும் காலம்னா இது ஒரு தமிழ் தான், ஆனால் அது உள்ள ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ஒவ்வொரு பதம் சொல்லி இப்போ பாருங்கள், அது இல்லாமல் ஒரு வார்த்தை வராது. இப்போ திருக்குறள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஈவழி 7 பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அது உள்ள பல அந்த ஞானத்தினுடைய பொக்கிஷம் அது. அப்படி ஒரு அற்புதத்தை இருக்கக்கூடியது அதில் உள்ள இருக்குது. நம்ம விளக்கம் பொருள் தெரிஞ்சுக்கிறோம் பாட்டுக்குன்னா, ஆனால் அது ஏன் எதுக்குன்னு ஆரம்பிப்பேன்னா அந்த தமிழில் இருக்கிற அமுதம் இருக்குங்க. அமுதம், அது தமிழ்ங்கிறது அமிர்தம். ஒரு பக்தர் ஹலோ ஹலோ வணக்கம் சாமி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சாமி கள்ளக்குறிச்சியில இருந்து நான் கமலம் பேசுறேங்க சாமி. நான் பாராயணத்துக்கு வந்திருக்கிறேன், மாலை போட்டு 2 வருஷம் வந்திருக்கிறேன். உங்களை பாட்டுனுங்கிற வெறியிலே நான் மாலை போட்டு வந்தேங்க சாமி. எனக்கு வரையில காலம் கிடைக்கலைங்க சாமி. கிடைச்சிருச்சம்மா கமலாம்மா, கிடைச்சிருச்சு. கிடைச்சதை கரெக்டாக பயன்படுத்துங்க. சொல்லுங்கம்மா. சாமி எங்க வீட்டுக்காரருக்கா கேட்கணும் சாமி. நான் எத்தனை முயற்சி பண்ணேன்னு அவருக்கு. பரவாயில்ல, அவர் பேர் என்னம்மா? நடராஜன் சாமி. என்ன வயசாச்சும்மா? 72 வயசு ஆகுதுங்க சாமி. என்னம்மா? 72 வயசு ஆகுதுங்க சாமி. 72? ஆமாங்க சாமி. சரிம்மா, சொல்லுங்கம்மா. என்னம்மா? ஐயா அவருக்கு போன் கேன்சருங்கய்யா. அவங்க இதெல்லாம் நான் பின்பற்றிட்டே வர்றேங்க சாமி. ஒண்ணு நீங்க சொல்றதெல்லாம் நான் அப்படியே பண்ணிட்டு வரேங்க சாமி. அந்த விளக்கு போட சொன்னது, நீங்க விளக்கு கொடுத்தது, அந்த மந்திரங்கள் சொன்னது எல்லாம் நான் ஒவ்வொரு இன்னமும் அந்த போன ஜனவரி 1ல இருந்து நான் அந்த விளக்க பத்த வச்சு நான் 4 மணிக்கு எழுந்திருச்சு குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க சாமி. அவரும் உட்கார்றாரு சாமி. இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க சாமி. சரிம்மா. அவருக்கு இந்த கடி மாதிரி இருக்குதுங்க சாமி. நான் அங்க வந்து ஜாதகமும் பார்த்தேங்க சாமி. உங்களுக்கு 15,000 கட்டி நீங்க அந்த எண்ணெய் நல்லெண்ணெய் 3 நாளைக்கு குடிக்க சொன்னீங்க. அது குடிச்சது அது சரி ஆகலைங்க சாமி. சரிம்மா. அவுத்திக்கீரை சாப்பிட்டீங்களா? அவுத்திக்கீரை நீங்க சொல்லலைங்க சாமி. இல்லையம்மா, இப்போ பையனுக்கு சொல்றீங்களா உங்க கணவருக்கு சொல்றீங்களா? கணவருக்குங்க சாமி. என்னன்னு சொன்னீங்க? எனக்கு அது தெரியலம்மா. ஏன்னா அது நோய் எனக்கு இதுல தெரியல சரியா. அப்ப வந்தப்பங்க சாமி கடி மாதிரி இருந்தது மேல பூரா. இப்ப சரியாச்சா இல்லையா? அது சரியாச்சா இல்லையா? இப்ப இல்ல சரியாவலிங்க சாமி. சரி சரிம்மா. அது ஒரு முறை எடுத்துட்டு வந்து காமிச்சிருங்கம்மா. என்னங்க சாமி? ஒரு முறை எடுத்துட்டு வந்து காமிச்சிருங்க. ஏன்னா எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அவர் நிறைய தடவை வந்திருக்கிறாருங்க சாமி. இப்ப நான் பாக்குறேன், நானே கூப்பிட்டு பாக்குறேம்மா. சரிங்க சாமி. சொல்லுங்கம்மா. அவர் அந்த கேன்சருக்காக மருந்து சாப்பிட்டுட்டாருங்க சாமி. அது பரவாயில்ல. அந்த அந்த யூரின் டியூப் போட்டிருக்காரு. சரி. மோஷன் கண்ட்ரோல் இல்லாம இருக்கு. இதெல்லாம் பெரிய கண்ணு, இதெல்லாம் பெரிய விஷயமா கமலாம்மா.
சொல்லுங்க சாமி. இல்லையா? நான் இப்போ இதில் அலசி நான் சொல்ல முடியாது இல்லையாம்மா? சரிங்க சாமி. நீ அழைச்சிட்டு வந்துட்டு நானே எனக்கு நினைவுபடுத்து போதும், நானே கூப்பிட்டு பார்க்குறேம்மா. சரிங்க சாமி, சரிங்க சாமி. நீ வந்து நானே கூப்பிட்டு பார்த்துடுறேம்மா. நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தராலும். ஹலோ அம்மா சொல்லுங்க. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சென்னையில இருந்து பேசுறேன் சாமிஜி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எனக்கு தான் சாமிஜி கேக்குறேன். சொல்லுங்கம்மா. ஹலோ. கட் ஆயிடுச்சு. அதனால் அனுதினம் வீட்டில் வழிபடுறவங்களாம் என்னென்னா அதை சாதாரணமாக நினச்சி வழிபடாதீங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா முதுகுத்தண்டு வளையாமல் உட்கார்ந்து படிங்க. அப்படி நேராக நின்று படிக்கிறத விட உட்கார்ந்து படிக்கிறதுல நிறைய ரகசியம் இருக்குது. அந்த ஆதார சக்கரங்களெல்லாம் எளிதில் வசப்படும் பொழுது, அந்த தமிழ் சேரும் பொழுது மந்திரங்கள் இப்போது சமஸ்கிருதத்தில் எடுத்துக்கலாம், தமிழ்லேயும் எடுத்துக்கலாம். நீங்கள் எதில் போனாலுமே அது உள்ள ஒரு அளவுகள் இருக்குது. இப்போ நாலடியார் எடுத்திங்கன்னா 4 வரி இருக்கும், அதில் அளவுகள் இருக்கும். அந்த அளவுகளில் ஒவ்வொரு பதம் இருக்கும், 4 பதம் இருக்கும். அந்த பதத்தில் ஒவ்வொரு பதத்துக்கும் அந்த பதத்துக்கு பதம் இடைவெளி விடும்பொழுது அதில் ஒரு ரகசியம். பட்டினத்தார், திருமூலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அந்த பாட்டுக்குள்ளே 1000 வச்சுருப்பாங்க. ஒரே அர்த்தத்தை பலவாக சொல்லக்கூடிய திறன் அதில் இருக்கும். ஒரே வரி தான் இருக்கும், ஒரே பதம் தான் இருக்கும், ஆனால் பலவிதமான அர்த்தங்கள் இருக்கும். அது எங்கு எதோடு சேரும் பொழுது அதோட உண்மைகள் வெளிப்படுத்தும், அதனுடைய உணர்வுகள் நமக்கு புரியும். அதை அனுபவிச்சதான் தெரியும். ஒரு பக்தரலும். ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ராஜேஷ் அண்ணனார்ல இருந்து பேசுறேன் சாமிஜி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எனக்கு தான் சாமிஜி. என்ன பேருமா? ராஜேஷ், கன்னிராசி, சித்திரை நட்சத்திரம். ராஜேஷ். எஸ். என்ன வயசுமா? 28 முடிஞ்சு 29 போயிட்டு இருக்கு சாமிஜி. சொல்லுங்க ராஜேஷ். சாமிஜி, நான் உங்ககிட்ட 2 வருஷமா வந்து அகாண்ட பாருங்க. சரி. வந்து இப்போ நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு, வர முடியல. இப்போ கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க மாசி 5ஆம் தேதி. சரி, நல்லபடியா முடியும்ல சாமிஜி? சீரும். ஏன்பா அந்த கேள்வி எடுத்த உடனே நல்லபடியா முடியுமா அப்படின்னு ஏன் கேள்விப்படுங்க? நல்லபடியாவே முடியும். கண்டிப்பா கண்டிப்பா சாமிஜி. சொல்லுங்க. கண்டிப்பா தேவை சாமிஜி. நிச்சயமா நிச்சயமா. அம்மா அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அதெல்லாம் கொஞ்சம் அம்மா பேசணுமா, கொஞ்சம் பேசணும் சாமி. கொடுங்க, டக்குன்னு கொடுங்க. மா சொல்லுங்கம்மா. சாமிஜி ரொம்ப வணக்கம் சாமிஜி. வருத்தப்படாதீங்க. நல்லது நடக்கும்போது எதுக்காக ஏன் கஷ்டப்படுறீங்க? அவனுடைய ராசிக்கு அந்த பொண்ணு ராசி சரியில்லை. புரியலம்மா. அது செய்யலாமா சாமிஜி? எதுமா? இந்த பாப்பா பார்த்துருக்குமே, அந்த பாப்பாவை முடிக்கலாமா? ஏமா கல்யாணத்தை தேதியை வச்சுட்டு முடிக்கலாமான்னு கேட்டா நான் என்னன்னு சொல்ல முடியும்? ஜாதகம் பார்க்காமையே நல்ல மாதிரி இருந்தா போதும் சாமிஜி, முடிக்கலான்னு நாங்க பண்ணிட்டோம். லைன் கிடைச்சிருச்சுல்ல? ஆமா, முடிங்க. முடிச்சிடலாமா? குழப்பம் வச்சுக்காதீங்க. தேதியை ஒரு பெண்ணு குழப்பமே வேண்டாம். உழுவுறதுக்கு முன்னாடி, இப்ப கீழே விழுறதுக்கு முன்னாடி அடிக்கு மருந்து போட முடியுமா? முடியாது. ஊந்து எங்க அடிபட்டது அப்புறம் தான் நம்ம மருந்து போடணும். உழுவுறதுக்கு முன்னாடியே நீங்க மருந்து கேட்கற மாதிரி இருக்கு. அது மாதிரி இல்ல. நீங்க முதல்ல சித்திரை மாசம் முடிக்கலாமா சாமிஜி? இதை அம்மா அதை பத்தி பிரச்சனை இல்லை, எப்போ வேணாலும் முடிங்க. டேட்டை வச்சுட்டீங்க, அதை மாத்தாதீங்க. ஒரு பெண்ணோட வாழ்க்கை, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். இதுக்கு நடுவில் போய் ஜாதகம் பார்த்து என்னட்ட கேட்குற மாதிரி கேட்டால் குழப்பந்தான் வரும். ஒருத்தர் வேணான்னுவாங்க, ஒருத்தர் செய்யின்னுவாங்க. இதெல்லாம் வேண்டாம். லைனு கிடைச்சது. அவன் அந்த மாப்பிள்ளை இருங்க சொல்கிறேம்மா, மாப்பிள்ளையே பேசினாரு. அதுவே வந்து இறை அருளும் ஆசீர்வாதம் எடுத்துக்கிட்டு முடிச்சிடுங்க. நல்லது. எங்களை ரொம்ப இது பண்ண சாமிஜி. புரியலம்மா. ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறான், ரொம்ப டென்ஷன் ஆகுறான். யாரு? ராஜேஷ். கல்யாணம் பண்ணுங்க, சரியாயிடும். ரொம்ப கோவப்படுறான். பாக்குறவங்க ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்க. கொடுங்க ராஜேஷ் கிட்ட கொடுங்க, டக்குன்னு கொடுங்க. சாமிஜி சொல்லுங்க சாமிஜி. ராஜேஷ், இனிமேல் இருந்து கோவப்படக்கூடாது. கண்டிப்பா சாமி, உங்க ஆசீர்வாதம் வேணும் சாமி. பார், தாய் வயிறெழிய வாழா ஒரு நாள். நம்ம தாய் வந்து எப்படி இருக்காங்க யாரும் பார்க்கக்கூடாது. துன்புறுத்துற அவங்க மனசு வேதனைப்பட்டாலும் நமக்கு நல்லா இருக்காதுடா கண்ணா. நீ நடந்துக்க மாட்டேங்கிறதுனால தான் உனக்கு சொல்றேன். நடந்துக்கிற பசங்களுக்கு தான் நம்ம சொல்ல முடியும், நடக்காத பசங்களை நான் வேற மாதிரி பேசியிருப்பேன். ஏன்னா இன்னைக்கு இது தெரியாது, நாளைக்கு கல்யாணம் நாய் வந்தா இதோட தாக்கம் அதிகமாயிடும்டா கண்ணா.
ஓகே சாமிஜி. நல்லா இருப்ப, சீரும் சிறப்புமா இருப்ப. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நான் இருக்கேன், நல்லா இருக்காக்கண்ணா. சாமிஜி உங்க அடுத்த அகாண்ட பிறகு நான் ஒன்னா வரேன் சாமிஜி. விடக்கூடாது. அதான் கல்யாணம் ஆனதும் பொண்டாட்டியோட வந்து பாருப்பா. கண்டிப்பா. தேங்க்யூ சாமிஜி. எனக்கு நல்லதுப்பா, நல்லதுப்பா. ஓகே சாமிஜி. ஓகேம்மா. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ, வணக்கம் சாமி. வணக்கம். எங்கேருந்து பேசுறீங்க? பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து பேசுறேன் சாமிஜி. சொல்லுமா, யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தான் சாமிஜி. என்ன பேருமா? செல்வகுமார். செல்வகுமார், என்ன வயசாச்சு? 34 முடிஞ்சு 35 நடந்துட்டு இருக்கு. சொல்லுங்க செல்வகுமார். வேலை சரியில்லை, ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்கு. ஒரு டெம்பரவரியா தான் வேலை பார்த்துட்டு அதான் இருக்கேன். வேலை சரி இருக்காது. வேற எடுத்தோன்னு சொல்றேனே, இது போகட்டும் தம்பி. வேற ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததா? போலீஸ் கேஸ் போற மாதிரி எதுவுமே இல்ல சாமிஜி, அந்த மாதிரி எதுவும் இல்ல. சரி, நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் கடைசியில கட் ஆகுதா? ஆமாங்க சாமிஜி, ரொம்பவே கஷ்டமா போயிட்டு இருக்கு. மாசம் சம்பளம் வர்றதுக்கு முன்னாடியே கடன் ரெடியா நின்னுட்டு இருக்கு. சரி சரி சரி, ஒன்றும் இல்லை தம்பி. எனக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு டவுட் இருக்குது தம்பி. அந்த லைட் பிங்க் கலர் ஷர்ட் போட்டிருக்கும் போது ஏதாவது அது அடிபட்டு கிழிஞ்சது, அந்த மாதிரி ஏதாவது கீழே விழுந்தது, அது மாதிரி ஏதாவது இருந்ததா தம்பி? பிங்க் கலர் வந்து சைடுல கிழியும் சாமிஜி, ஆனா கீழே விழுந்துலாம் ஒன்றும் கிழிஞ்ச மாதிரி கிழிஞ்சிருக்கா? கிழிஞ்சிருக்கு சாமிஜி. சரிம்மா. அதே மாதிரி எப்பவுமே நைட்டு தூங்கும்போது டிஸ்டர்பான தூக்கம் இருக்கா? தூக்கமே கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா சரியான தூக்கமே இல்ல சாமிஜி. அதை தாங்க தம்பி கேட்குறேன். இது எவ்வளோ நல்லா இருக்கு? 6-7 வருஷமாவேவா? 6-7 வருஷமாவே சரியான, நான் அதாவது தூங்கி எழுந்திரிச்சிட்டேன்னா நான் சந்தோஷப்படுவேன். நீங்க நல்லா தூங்கிட்டேனாவே. சரி, ஸ்டோன் இருந்ததாப்பா? கல் வயிற்றுல, பித்தப்பையில? கல்லுலாம் இல்ல சாமிஜி, ஆனா எனக்கு ஆரிய ஃபேக்டர்னு சொல்லிட்டு இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட வலிலாம் வரும் சாமிஜி. அது அது எவ்வளோ நல்லா இருக்கு தம்பி? அது சின்ன வயசுல ஒரு 3 வருஷம் ஊசி போட சொன்னாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டேன். இப்ப இடையில இருந்து ஒரு 2-3 வருஷமா நல்லா புரிஞ்சுக்கோ. நான் ஏன் இதை கேட்கறேன்னா, உனக்கு உடம்பு சம்பந்தப்பட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து இதுக்கும் நாளைக்கு நல்ல நிலைமையான வேலை கிடைக்கும் போது உன்னை படுக்க வைக்கும் அது. அப்படிங்களா சாமிஜி? அதுக்காகத்தான் இப்ப இவ்வளவு கலர்றேன் நான், புரியுதா? சரிங்க சாமிஜி. சரி, போகட்டும். என்ன மாதிரி வேலை எதிர்பார்க்கறீங்க? நான் இப்போதைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிடிஓல வேலை பார்த்துட்டு இருக்கேன் சாமிஜி. சரி, இந்த செல்வகுமாருங்கிறத எடுத்துட்டு செல்வவேந்தன் பேர் வச்சுக்கோங்க. சரிங்க சாமிஜி. இந்த பேரை முதல்ல 48 முறை 48 நாள் எழுதுங்க தம்பி. சரிங்க சாமிஜி. நீங்க இருக்கிற வீடு தவறா இருக்கு தம்பி. சரிங்க சாமிஜி. தென்மேற்குல வந்து கிணறு இருந்து அதை வந்து மூடிட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டினாங்களா என்னன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு தம்பி. அது பார்த்து தெற்கு பார்த்த வாசப்படி உள்ளது சாமிஜி. இல்ல, எனக்கு அதுல ஒரு டவுட் இருக்கு. வீடு யாருன்னா வச்சு பார்த்துக்குங்க தம்பி. ஏன்னா அந்த வீடு சரியில்லை. அப்பாவுக்கும் சரி இருக்காது, உடல்ல பாதிக்கிறது, அந்த மாதிரி சிக்கல் இருக்கு. ஆமாங்க சாமிஜி. புரியுதா? வீட்லயும் எல்லாரும் இருந்தீங்கன்னா சண்டை வரும். அதனாலதான் இப்ப ஒரு 2 மாசம் சொல்றேன் தம்பி. அந்த வீட்டுல பணம்னு எடுத்துன்னு போய் வைக்க முடியாது, நகைன்னு எடுத்துன்னு போய் வைக்க முடியாது. ஆமாங்க சாமிஜி. நான் வந்து அந்த வீட்டுல சாப்பிட்டுட்டு வரேன்னா விரோதி ஆயிடுவேன். கண்டிப்பா சாமிஜி. நான் சொல்றது என்னன்னா, இப்போ உள்ள போறீங்க இல்லையா, உள்ள போகும்போது வலது கை பக்கம் அந்த மூலையில ஒரு ரூம் இருக்கு பாருங்க. ஆமாங்க சாமிஜி. அந்த ரூம் ஆண்டதான் எனக்கு சந்தேகம் இருக்கு. அது ஒண்ணு அங்க வந்து கீழே பள்ளம் இருந்து மூடி, அது கிணறு இருந்து மூடி மேல கட்டினாங்களா, அல்லது பக்கத்துல பள்ளம் இருக்கா? இது இந்த இடம் எனக்கு டவுட் இருக்கு. அங்க எதுவுமே பள்ளம்லாம் இல்ல சாமிஜி. பழைய மண் சுவர் உள்ள வீடு தான் சாமிஜி அது. அதான் அங்கதான் எனக்கு கொஞ்சம் நீங்க செக் பண்ணிக்கோங்களேன். சரிங்க சாமிஜி. செக் பண்ணிட்டு ஒரு சுவாதி நட்சத்திரத்துல காளஹஸ்தி போயிட்டு ஒரு ருத்ராபிஷேகம் செய்யுங்க. சரிங்க சாமிஜி. அது வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பா சாமிஜி. சண்டிகேஸ்வரர் சன்னதி தெரியும் இல்லையா? ஆமாங்க சாமிஜி. சண்டிகேஸ்வரர் சன்னதி போயிட்டு பசுஞ்சாணி ஒரு உருண்டை உருட்டி வச்சுட்டு ஒரு நெய் தீபம் போட்டு வால் மிளகு, அந்த வால் மிளகை வெள்ளை நிற துணியில வந்து மூட்டை கட்டிக்கணும். சரிங்க சாமிஜி. அது அந்த விளக்குல போட்டுட்டு சரிங்க சாமிஜி. ரட்சகம் பரிபூரண கர்ம நிவார்த்தனம் அனுகிரக ஸ்வதா மந்திர இணையதளத்துல வந்துரும், பார்த்துக்கோங்க. சரிங்க சாமிஜி. இந்த மந்திரத்தை அங்க 10 முறை சொல்லிட்டு கையை தட்டுறது, நூல் வைக்கிறதெல்லாம் வேண்டாம், சிட்டிக்கு போறதெல்லாம் வேண்டாம். சரிங்க சாமிஜி. பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க தம்பி. ஒரு 3 ஞாயிற்றுக்கிழமை இதை பண்ணுங்க தம்பி. சரிங்க சாமிஜி. விசாக நட்சத்திரத்துல திருச்செந்தூர் போயிட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க தம்பி.
சரிங்க சாமிஜி. டெய்லி காலையில் எழுந்த உடனே ஒத்த செம்பருத்தி பூ கையில் வச்சுக்கிட்டு அல்லது செவ்வளரி பூ கையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் வெள்ளம் வச்சுக்கிட்டு காயத்ரி மந்திரம் 10 முறை சொல்லி சூரிய நமஸ்காரம் பண்ணி சரிங்க சாமிஜி. பசுவுக்கு மேலே அந்த பூவை போட்டுட்டு அந்த கோமாதாவுக்கு எங்கே போடுவாங்களோ அங்கே போட்டுட்டு பின்பக்கம் சரிங்க சாமிஜி. முன்னாடி வந்து ஓம் ஸ்ரீம் பாசம் அனுகிரகம்னு சொல்லிட்டு அந்த வெள்ளத்தை மட்டும் கொடுத்துட்டு வாங்க தம்பி டெய்லி. சரிங்க சாமிஜி. எல்லாமே சரியாயிடும் தம்பி, இன்க்ளூடிங் உடம்பு முதல் கொண்டு வழி வந்துடும் தம்பி. இது குழந்தை விஷயம் சாமிஜி. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. இப்போதான் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ அது தனியாக நம்ம அனலைஸ் பண்ணணும். என்ன முதல்ல ஜாப்ல போய் உட்காந்துருங்க, இதுலயே நடக்குதான்னு பார்க்கலாம். நடக்கலைன்னா என்ன வந்து பாருங்க. சரிங்க சாமிஜி. நல்லது தம்பி, நல்லது. அடுத்த ஒரு பக்தர்களும். வணக்கம் சாமிஜி. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன் சாமிஜி. என் பேர் திலகம். என்னம்மா திலகம்மாவா? ஆமாங்க சாமிஜி. என்ன வயசாச்சும்மா? 40 வயசு ஆகுது. சொல்லுங்கம்மா திலகம்மா, சொல்லுங்க. வேலை கிடைக்கல சாமிஜி எனக்கு. நான் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கிறேன், வேலை கிடைக்கல. கல்யாணம் ஆச்சா உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சுங்க சாமிஜி. 2 பேரும் ஒத்துமையா இருக்கீங்களா? இருக்கேன் சாமிஜி. சரிம்மா சரிம்மா. 3 பசங்க இருக்காங்க. ம். சாமிஜி ரொம்ப கஷ்டமா இருக்கு குடும்பத்துல. 2 பையன் 1 பொண்ணாம்மா? இல்ல 3 பையன் தான் சாமிஜி. ஏதாவது ஒரு அபாஷன் நடுவில் நடந்தது? ஆமா சாமிஜி. சரிம்மா பரவாயில்ல. என்ன மாதிரி வேலை? டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கீங்களா? ஆமாங்க சாமிஜி. இப்போ உங்களுக்கு அது இதுவாம்மா 40 வயசுல உண்டா கிடைக்கிறதுக்கு? எனக்கு தெரியல, அதுக்காக கேட்டேன். இல்லைங்க சாமிஜி, 50 வயசுல கூட கிடைக்கும். டீச்சர் ட்ரைனிங் பொறுத்த மட்டும். சரி சரி பரவாயில்ல. அது எக்ஸாம் எழுதி ட்ரை பண்றீங்களா? ஆமாங்க சாமிஜி, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். முதல்ல ஸ்டேட் சிமியாட்ல போட்டாங்க. இப்பதான் எக்ஸாம் எழுதணும், டெட் எழுதணும்னு சொல்லிட்டாங்க. ட்ரை பண்ணி சாமிஜி இருக்கேன். சங்கடகர சதுர்த்தி வருது இல்லையா? ஆமாங்க சாமிஜி. அந்த சங்கடகர சதுர்த்தியில உங்க கையால 10 வகையா விநாயகருக்கு செய்ய வேண்டிய 10 வகையான இனிப்பு எது வேணாலும் செய்யுங்க. சரிங்க சாமிஜி. அதே அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அதை என்ன பண்ணுங்க, ஒரு கோதுமையை பரப்புங்க. ஒரு வாழை இலையில கோதுமையை பரப்பிடுங்க. அந்த கோதுமைக்கு மேல அருகம்பில்லை பரப்பிட்டு அது 10 நெய் தீபம் போடுங்க. சரிங்க சாமிஜி. அந்த நெய் தீபத்திலோட தேங்காய் எண்ணெயும் கூட சேர்த்துக்கோங்க. சரிங்க சாமிஜி. போட்டுட்டு இந்த 10 பிரசாதத்தையும் படைச்சிருங்க. அது பாலில் இருக்கட்டும், பால்லையும் ஒன்று இருக்கட்டும். சரிங்க சாமிஜி. படைச்சு உங்க கையால தானம் கொடுத்துருங்க. சரிங்க சாமிஜி. அங்கேயே உட்கார்ந்து சரிங்க சாமிஜி. ஓம் அகமர்ஷண மகரிஷி ரட்சகம் பாச கணபதையே வா வரத சர்வ ஜனமே வசமானய ஸ்வாஹா, இந்த மந்திரத்தை 101 முறை சொல்லிட்டு வாங்க. சரிங்க சாமிஜி. சொல்லிட்டு உங்க கையால் அந்த பிரசாதத்தை கொடுங்க. சரிங்க சாமிஜி. ஒரு வாட்டி ஒரு சங்கடகர சதுர்த்தியிலே இது கிடைச்சிரும். சரிங்க சாமிஜி. அதுக்கு அடுத்து வர பௌர்ணமிக்கு சரிங்க சாமிஜி. ஏதாவது ஒரு சித்தர் கோயில், இப்போ மெட்ராஸ்லனா பாம்பன் சாமி கோயில் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு சரிங்க சாமி. அந்த மாதிரி ஞானிகளுடைய சன்னிதானம் போயிட்டு எலுமிச்சப்பழ சாதம் தானமாக கொடுங்க. சரிங்க சாமிஜி. இது உங்களுக்கு சரியாயிடும். சரிங்க சாமிஜி. வீட்டில் நிம்மதியாக இருக்க மாட்டேங்குது, பசங்களும் சரியா படிக்க மாட்டேங்குது. இதை முதல்ல செஞ்சு நீங்கள் ஸ்டடி ஆயிடுங்க. சரிங்க சாமிஜி. உங்களை நல்லது. ஒரு வாய்ப்பு. வாங்க வாங்க, அதுக்குள்ளே இதில் வந்துருவீங்க. வாங்க. ஓகே சாமிஜி. நல்லதும்மா நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தராலும். ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சாமிஜி. நான் தான் பேசுறேன், சொல்லுங்க. வணக்கம் சாமிஜி. வணக்கம். டிவி பார்க்காதீங்க, டிவி பார்க்காதீங்க, லைன் கட் ஆயிடும். ஆமா சாமிஜி, டிவி பார்த்துட்டேன் சாமிஜி. தெரியா? இல்லம்மா, அது என்னன்னா பார்த்துட்டு எனக்கு இங்க எக்கோ வரும். எக்கோ வந்தா லைன் கட் ஆயிடும். கண்டிப்பா. சொல்லுங்க 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 தம்பி, எங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன். ராமநாதபுரத்துல இருந்தா? ஆமா சாமிஜி. நான் வந்து நம்ம இதெல்லாம் கலந்துருக்கேன் சாமிஜி. பிரபஞ்சத்துல வந்து தேங்காய் வாங்கிட்டு சாமி இந்த குழந்தைக்காண்டி. சரி, நின்னுடுச்சா? இல்ல சாமி, இப்பதான் சாப்பிட்டு தான் சாமி இருக்கோம். இப்பதான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சரி சரி. சாப்பிட்டு முடிச்சாச்சு சாமி. இப்ப இந்த மாசம் குழந்தை நிக்கணும், அதுக்கு நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும் சாமி. கண்டிப்பா கண்டிப்பா தம்பி. நம்பிக்கையோட இருக்கும்போது அது நடக்கும். அந்த தேங்காய்க்கு அந்த சக்தி உண்டு தம்பி. ஆமா சாமி. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கால் பண்ணி ஒரு இது தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் சாமி உங்கள்கிட்ட. சரிம்மா. அது நீங்க சொல்லியிருந்தீங்க 7 நாள் விளக்கு போடுங்க, கண்டிப்பா அந்த பில்டிங் கிடைக்குன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா கிடைச்சு சாமிஜி. அவரு ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு அவரு.
அவரே வேற பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னாப்ல. ஆனா வந்து நம்பிக்கையோட நான் போய் விளக்கு போட்டேன். கண்டிப்பா அவர் வந்து அந்த பில்டிங் தரேன்னு சொன்னாப்ல. நம்பிக்கையோட போட தவறவே தவறாது. இப்போ கூட குழந்தைக்கு அதானே சொல்றேன் நான். ஆமா சாமி, ஒரே வாரத்துல கொடுத்தாரு சாமிஜி. ஒரே வாரத்துல ஃபோன் பண்ணி அவரே ஃபோன் பண்ணி வர சொல்லி, தம்பி இந்த பில்டிங் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்போ என்ன பிரச்சனைங்க தம்பி? இல்ல சாமி, ஒரு சின்ன இந்த ஜிம் ஒன்று ஆரம்பிச்சு சாமி. சரி. அது என்னால சரியாச்சு பார்க்க முடியல. அதை சரி சரி. அதை இப்ப வித்துட்டு வேற ஏதாச்சும் விற்கலாம்னு ஆசைப்படுறேன் சாமிஜி. அது விற்கிற கொஞ்சம் நேரம் வரமாட்டேது. ஒன்றும் இல்லை தம்பி, அது வந்து என்னென்னா அந்த அது அப்படியே யாருக்காவது கொடுத்துடணும் தானே நினைக்கிறீங்க? ஆமா சாமி. சரிப்பா. அந்த கால பைரவர் எங்கே இருக்குது பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் ராம்நாட்டில் தானே இருக்கீங்க, ராமேஸ்வரத்தில் இருக்கீங்களா? ராம்நாட் தான் சாமி, நம்ம ராம்நாட்டில் தான் சாமி. ராம்நாடுன்னா நான் ராமேஸ்வரத்தில் உள்ளூர் சிவசுப்ரமணியம் கோயில் தெரியுமா? தெரியும் சாமி. அதில் உள்ள பக்கத்தில் ஒரு பைரவர் கோயில் இருக்கும் தெரியுமா? உள்ளுக்குள்ளே இருக்கும். அது ரொம்ப சரி சாமி. அங்கேயே இருக்கும் உள்ளூர் சிவசுப்ரமணியம் பக்கத்துலேயே. அது சனிக்கிழமை போயிட்டு சரிங்க சாமி 8 நெய் தீபம் போட்டுட்டு சரிங்க சாமி அந்த அங்கேயே வந்து சக்கரை பொங்கலும் சரிங்க சாமி புளியோதரையும் படைச்சி உங்கள் கையால் தானம் கொடுத்துட்டு வாங்க. சரிங்க சாமி. வீட்டில் செஞ்சு எடுத்து போகலாமா சாமி? எடுத்துகிட்டு போங்க. அங்கே போனால் உங்களுக்கு அது எல்லாமே சொல்லுவாங்க. அந்த 8 தீபமும் சரிங்க சாமி ஒரு சின்ன சின்ன வாழை இலையை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு சரிங்க சாமி அலரிப்பூ அருகம்புல் இதோட அது மேலே வச்சு அது மேலே தீபம் போடுங்க. சரிங்க சாமி. இதை வந்து ரொம்ப முக்கியம். அந்த அலரிப்பூவும் அருகம்புல்லும் ரொம்ப முக்கியம்னு பைரவருக்கு. சரிங்க சாமி. இதை போட்டுட்டு அருகம்புல் மாலை சாத்தி சரிங்க சாமி இந்த வழிபாடை பண்ணிட்டு வாங்க தம்பி. 5 வாரம் ட்ரை பண்ணுங்க தம்பி. சரிங்க சாமி. அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் தம்பி. சரிங்க சாமி. எங்க அம்மா தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க உங்களோட பேசுறதுக்கு. அம்மா ரொம்ப அப்படியே ரொம்ப அம்மா வந்து நாங்க முன்ன காலைல வந்து ஆசை தான் வாங்கினோம் சாமி. அங்க வந்து நம்ம சரி 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 பிறப்புறல சரி. என் பொண்டாட்டி கொஞ்சம் பேசணும் ஆசைப்படுது சாமி. ஒரு வார்த்தை பேசுங்க சாமி. கொடுங்க, டக்குன்னு கொடுங்க, டக்குன்னு கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. நல்லா இருக்கா கண்ணு? சொல்லுமா. சரிங்க சாமிஜி, உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் சாமிஜி. எங்களுக்கு சரி. இந்த மாசம் தள்ளி போயிருக்கா? இந்த மாசம் தள்ளி போயிருக்கா? இல்ல சாமிஜி, இப்பதான் 24 நாள் ஆயிருக்கு சாமிஜி. பாத்துக்க முடிஞ்சிடுது இல்லையா? முடிஞ்சது சாமிஜி. விரதம் தான் சாப்பிட்டோம் சாமிஜி. நான்வெஜ் அப்படியே இருக்கானு. நின்னுடுமா, கவலைப்படாதம்மா. சரிங்க சாமிஜி, ரொம்ப நன்றி சாமி. நல்லதுடா, நல்லதுமா நல்லதுமா. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ. ஹலோ சாமி. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க. லைன்ல இருக்கிறாங்க. எங்க இருந்து பேசுறீங்க? சாமி இது ராசிபுரம். ராசிபுரம். சொல்லுங்க, யாருக்கா கேட்க போறீங்க? என்ன பேருங்க? செந்தில்குமார். செந்தில்குமார், என்ன வயசாச்சுங்க? 44. சொல்லுங்க செந்தில்குமார். ஹலோ. செந்தில்குமார். ஹலோ. இல்ல டிவி பார்த்தீங்கன்னா லைனு கட் ஆயிடும். சரி சாமி. டிவி பார்க்காதீங்க. கிடைச்சதை கரெக்டா பயன்படுத்துங்க. சரிங்க சாமி. அப்புறமா இணையதளத்தில் தான் வந்துடுது, நம்ம போனாலும் போட்டு பார்த்துக்கலாம். சொல்லுங்க செந்தில்குமார், தொழில் சரியா இல்லையா? ஆமா சாமி, தொழில். அது எது பண்ணாலும் கடன் வந்து விட மாட்டேங்குதா? கடன் விட மாட்டேங்குது. வீணான அலைச்சல். ஓடுறோம் ஓடிக்கிறதுக்கான வருமானத்தை கொடுக்க மாட்டேங்குதா? அதே மாதிரிதான் இருக்குங்க. எங்க போனாலுமே உங்களை உபயோகப்படுத்திக்கிட்டு அவங்க நல்லா இருக்கிறாங்க, நமக்கு நல்லா இல்லாம போகுதா? கண்டிப்பா தான் உண்மை. வீண் அலைச்சத்துக்கு ஏற்ற வருமானம் எப்பவுமே வரமாட்டேங்குது. இது இப்ப நீங்க என்ன தொழில் செய்றீங்க? அது 3ஆவது தொழிலா 4ஆவது தொழிலா? இது கிட்டத்தட்ட இப்ப 4ஆவது தொழிலுங்க. சரி, இது 4ஆவது வச்சுக்குவோம். அதே மாதிரி ஒவ்வொரு 3 வருஷமும் உங்களுக்கு பிரச்சனை வருதா? வருது, வந்துகிட்டே இருக்குங்க. ஒரு 3 வருஷம் ஆச்சுன்னா ஒரு பிரச்சனை, ஒரு 3 வருஷம் ஆச்சுன்னா ஒரு பிரச்சனை. ஆமாங்க. இதுக்கு நடுவுல கேஸ் வந்துச்சா? வழக்கு? ஆமாங்க, ஃபேமிலியில ஒரு வழக்கு ஒண்ணு வந்தது. அது என்ன வழக்குங்க? அது டைவர்ஸா? ஆமா, டைவர்ஸ். உங்களுக்கா? ஆமா எனக்கு. சரி சரி. இல்லை, அது நானே கேட்கக்கூடாதுன்னு. சரி, ஒன்றும் இல்லை, பிரச்சனை. இது கொஞ்சம் செல்வகுமார், இது பிரச்சனை கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் நல்லா இருக்கிறதுன்னு தெரியுது, கடைசியில் கடனில் மட்டுமே நிறுத்தும். இல்லைங்க, அது பிரச்சனை. உங்களுக்கு எல்லாமே பிரச்சனை. வாழ்க்கை பிரச்சனை, வளர்ச்சி பிரச்சனை, பண பிரச்சனை, இடம் பிரச்சனை, எல்லாமே வரும். நான் தற்காலிகமாக உங்களுக்கு சொல்லிடுறேன், ஆனால் இது போராது. நேராக வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் நல்லது. அது எங்கே அரச மரத்தடியில் பாம்பு புத்து இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப முக்கியம்.
சரிங்க. அந்த அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய பாம்பு புத்துக்கு நீங்கள் சனிக்கிழமை போகணும். 3 எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த 3 எண்ணெயும் ஒன்றா சேர்த்து 4 தீபம் போடணும். அதில் வெண்கடுகு, நாய்க்கடுகு, கடுகு, சாதாரண கடுகு, இந்த 3த்தையும் மூட்டை கட்டி 4 தூள்லையும் போட்டுடணும். நீல நிற துணியில் மூட்டை கட்டணும். நீல நிற துணி? ஆமாம், நீல நிற துணியில் மூட்டை கட்டி போடணும். அப்படி போடும் பொழுது கருப்பு கலர் திரிச்சு, அந்த கருப்பு கலர் 4 தீபத்திலே கருப்பு கலர் திரிச்சிடணும். கருப்பு கலர் திரி? ஆமாம், அதில் இளநீரில் ஊற வச்சு காய வச்சு போடணும். இந்த தீபத்தை போடுங்க. சனிக்கிழமை போட்டுக்கிட்டு வாங்க. இது 4 வாரம் செய்யுங்க. 4 வாரம்? ஆமாம், இந்த 4 வாரம் செய்துட்டு எங்க விஷ்ணு துர்க்கை ஆலயம் இருக்கோ அங்கே ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் ஒரு நட்சத்திர கோலம் போட்டு அதில் ஸ்ரீமுனி எழுதி அந்த 6 கோணத்துலேயும் 6 கோணம் உள்ள நட்சத்திரம் போட்டு 6 கோணத்து உள்ளேயும் ஒரு தீபம் போட்டுட்டு செவ்வளரிப்பூ மாலையும் மல்லியும் கலந்து மாலை கட்டி, செவ்வரளிப்பூ மல்லி, ஆமாம், வெண்பொங்கல் படைச்சி தானமாக கொடுத்துட்டு வாங்க. இதை 3 வாரம் செய்யுங்க. இதை 2த்தையும் செய்யும்பொழுது உங்களுக்கு சில விமோச்சனங்கள் வரும். செல்வராகவன் பேர் மாற்றிக்கோங்க, இல்லை செல்வராஜன் பேர் மாற்றிக்கோங்க. செல்வராஜன். ஆமாம், இல்லைன்னா செல்வராகவன். இது 2த்துல ஏதாவது ஒரு பேரை மாற்றிங்க. செந்தில்குமார் வேண்டாம். இதை செய்யுங்க, பார்ப்போம். இதில் வழி கிடைக்கும், என்ன பார்த்துருங்க. நல்லதுங்க. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ. வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் திருவள்ளூர்லேருந்து பேசுகிறேன் சாமிஜி. யாருக்காக கேட்க போகிறீங்க? எனக்காக தான் சாமிஜி. என்ன பேருமா? மனோகரன். மனோகரன், என்ன வயசாச்சு? எனக்கு 53 வயசு ஆகுதுங்க. சொல்லுங்க ஐயா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் சாதாரண தொழில் தான் பண்ணிட்டு இருக்கேன். ரியல் எஸ்டேட் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் நல்லா இருந்தேன், ஆனா இப்போ கொஞ்சம் ரொம்ப லோ ஆயிட்டேன். ரியல் எஸ்டேட் பண்றவங்க யாரை கேட்டாலும் முதல்ல நல்லா இருப்பாங்க, அப்புறம் பிரச்சனைன்னு தானே சொல்லுவாங்கல்ல. சரி மனோகர், போட்டோ சின்ன வயசுல நிறைய நண்டு பிடிப்பீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. அந்த பக்கம்லாம் போக மாட்டீங்களா? அந்த பக்கம்லாம் போக மாட்டேன் நான். சரி, என்ன சாப்பிடுவீங்க? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா நீங்கள்? நான்வெஜ். சரிங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு வந்ததுலேருந்து செவ்வாய்க்கிழமை நான்வெஜ் சாப்பிட்றதில்ல. சரி 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஆக்சிடென்ட்டோ இல்லை பிரச்சனைகள் ஏதாவது கேஸ் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது வந்ததா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு வீட்டிலே கூட கீழே விழுந்துட்டு கொஞ்சம் ஒரு நாள் ஃபுல்லாக படுத்த படுக்கையாக இருந்து அப்புறம் மருத்துவமனைக்கெல்லாம் சென்றிருக்கேன். அதுவும் எடுத்துக்கலாம்ல. சரி, பரவாயில்ல. இது எவ்வளோ நாளாக இந்த 5 வருஷமாக தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா? இல்லை சாமிஜி, எனக்கு தெரிஞ்சு நான் கல்லூரி படிக்கிற காலம் வரைக்கும் நல்லா இருந்தேன். அதுக்கு அப்புறம் சரி, சரியா சொல்லணும், 37 வயசுக்கு அப்புறம் இந்த நிலைமை வந்துச்சா? ஆமாங்க. அது கரெக்டா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா. நான் கல்லூரி படிக்கும் போதெல்லாம் நல்லா இருந்தேன். அப்போ 37ல இருந்தா உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கணும். ஆமாங்க. ஓ, சரி. பாசத்துக்கு கட்டுப்பட்டவன். கொஞ்சம் நம்ம குடும்பம் எல்லாம் போயிருச்சு, விரயமாயிருச்சு. நம்ம கெட்டு போயிட மாட்டோம். என்னால நிமிர முடியல. ஐயா, அதை பத்தி கவலையப்படாதீங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? என்னன்னு கூப்பிடுவாங்க உங்களை? ரவி. எங்க வீட்டுல எங்க அம்மா எல்லாம் ரவி கூப்பிடுவாங்க. ரவினா? ஆமா, ரவி. எனக்கு சின்ன வயசுல இருந்து அந்த பேரு. சரி, நீங்க கையெழுத்து போடுறது? மனோகரன். ஓகே, அந்த மனோகரன் ஃபர்ஸ்ட் வேண்டாம், அதை மாத்திடுவோம். சரிங்க. அது என்ன, அது கூட இந்த மாதிரி பண்ணிடும் அது. சரிங்க. மனோவசியன் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா மகத்துவராஜன். சரிங்க. இந்த மகத்துவராஜனுங்கிறத எழுதி பாருங்க.
சரிங்க சரிங்க. எழுதி பார்த்துட்டு ஒரே ஒரு உத்தர நட்சத்திரத்துல சூரியனார் கோயில் போயிட்டு சரிங்க. அங்க உங்க வயசுள்ள தீபம் எங்க சொல்றாங்களோ அங்க அது அகண்டமா இருந்தா அகண்டத்துல அத்தனை கரண்டி நெய்யோ ஏதோ ஊத்திட்டு வாங்க. அந்த 10 சாதுகளுக்கு அன்னதானம் வாங்கி போட்டுட்டு சரிங்க. அங்க சூரியனாருக்கு சிவப்பு நிறத்துல ஆடை வாங்கி கொடுத்துட்டு வாங்க. சரிங்க. இது முதல் ஃபாலோ வச்சுக்கோங்க. சரிங்க. 2வது தினமும் முருகன் விடாதீங்க. தினமும்? ஆமா, தினமும் முருகர் கோயில் போகாம எந்த வேலையும் செய்யாதீங்க. சரிங்க சரிங்க. செவ்வளரி பூ எடுத்துக்கோங்க. சரிங்க. ஒரு 3 புடி அளவு எடுத்து ஓம் பாச சரவண பவாயே ஸ்ரீம் ரட்சிப்பாய் ஹிரீம் இந்த மந்திரம் இணையதளத்தில் வந்துடும், பார்த்துக்கோங்க. சரிங்க சரிங்க. இந்த மந்திரத்தை 10 முறை சொல்லி அந்த பூ அங்கே முருகனுடைய பாதத்தில் கொடுத்துட்டு வந்துடுங்க. சரிங்க. இதை வந்து தினமும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வர்றதுக்கு இது ஒரு பெரிய வழியாக இருக்கும். புரியுதா? சரிங்க சரிங்க. ஒரு சதய நட்சத்திரத்தில் காளஹஸ்தி போயிட்டு ருத்ராபிஷேகம் செய்யுங்க. சரிங்க சரிங்க. பிரதோஷத்துக்கு நந்திக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. பிரதோஷத்தை செஞ்சுக்கிட்டு வாங்க. சரிங்க. இந்த பேர் அவசியம் மாற்றிக்கோங்க. நிச்சயமா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடும். அந்த பேர் கொஞ்சம் இன்னொரு வாட்டி சொல்லிடுறீங்களா? மகத்துவராஜன். ரைட்டுங்க. மகத்துவராஜன் மனோவசியன். சரிங்க சரிங்க. ஏதாவது ஒன்று வச்சு 2த்துல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நல்லதுங்க. அடுத்த ஒரு பக்தர்களும். ஹலோ, வணக்கம் ஜாமிஜி. நான் வடபழனியிலிருந்து கீர்த்தனா ஸ்ரீ பேசுறேன் ஜாமிஜி. கீர்த்தனா ஸ்ரீமா, யாருக்கா கேட்க போறீங்க? என்னுடைய பையனுக்காண்டி கேட்க போறேன் ஜாமிஜி. பையன் பேர் என்ன? ஜீவகன், உத்திராட நட்சத்திரம், மகர ராஜி. சொல்லுங்கம்மா. அவன் வந்து மெடிக்கல் தான் படிக்கணும்னு ஆசைப்படுறான் ஜாமி. என்ன வயசாச்சுமா? இப்ப +2 படிக்கிறான் ஜாமி. 17 நடக்குது. சரிம்மா, சொல்லுங்கம்மா. ஜனவரி 14 அவனுக்கு எனக்கு பிறந்த நாள். சரி சரி, நல்லதுமா. ஒரு அகண்ட பாராயணம் கூட உங்கள்ட்ட இது ஒண்ணது இல்ல. அவன் 10th உங்கள்ட்ட டாலர் வாங்கி 430 மார்க் வாங்கியிருந்தான் ஜாமி. அவனுக்கு திரும்பவும் பண்ற ஒரு நல்ல பரீட்சை வரட்ட பிள்ளைங்களுக்காக. அது நிறைய பசங்க பயனடைறாங்க. அது இன்னும் திரும்பவும் பண்றேன் நான். அதை சொல்லுங்க. உங்களை நேர்ல பார்த்து சிங் மந்திரம்னு சொல்லி இப்ப கூட சிங் மந்திரம் அந்த புத்தாண்டுல நம்மளுக்கு இந்த வட்டம் கண்டிப்பா லயன் கிடைக்கணும்ன்றக்காண்டி சொல்லிக்கிட்டே பண்ணேன் ஜாமி. கண்டிப்பா 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 ஜாமிஜி. நீங்க என்னுடைய பையனுக்கு நீட்ல நல்ல மார்க் எடுத்து MBBS சீட் கிடைக்கணும் வாழ்த்தணும் சாமிஜி. நிச்சயமா. இதுவரை உங்களுக்கு நான் பாராயணத்துக்கு எதுவும் தவிர்த்தில்ல சாமிஜி. எல்லா விளக்கு பூஜையில இருந்து எல்லாத்துக்கும் நான் வந்துட்டேன். விடாதீங்க எல்லாம் தொடர்ந்து பண்ணுங்க. கூட உங்க இதுக்கு வந்துட்டா ஜாமிஜி. வர வீட்டுக்கு வரையில அதிக நேரமானாலும் அது கரெக்டா வந்துடுவேன் ஜாமிஜி. எப்படினாலும் நிச்சயமா. சின்ன பையன் ஜாமிஜி படிப்புல கொஞ்சம் வீக்காவே இருக்கான். இப்ப நல்லா தூங்குறான். ஆனா அவன் பேர் என்ன? ரோஹன், துலாம் ராசி, துலாம் ரோஷனா? சுவாதி நட்சத்திரம் சாமிஜி. ரோஷனா? ரோஹன். ரோஹன் நோய்மா, அதுவும் ஏமா பேர் வைக்கிறீங்க? அப்புறம் தூங்காம என்ன பண்ணுவான்? ஆனா படிக்கணும்னாலே அவன் அடிச்சு புடிச்சு. அது முதல்ல அந்த பேரை மாத்துங்கம்மா. அது இருக்க கூடாதுமா. சரி ஜாம்ஜி. ஆமா. அது ரோஜன்னா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு அர்த்தம். ரோஹன் வைக்க கூடாதுமா. சரி சாமிஜி. ரூபரட்சகன் இல்ல ரூபானந்தன். சரி சாமிஜி. இது 2த்துல ஏதாவது ஒண்ணு வச்சிருங்க. சுவாதி தானம்மா? ஆமா, சுவாதி நட்சத்திரம் சாமி. ரூபானந்தன் வைங்கம்மா. சரி சாமிஜி. கண்ணாடியும் போட்டிருக்கான் சாமிஜி. எனக்கு இல்ல அது வந்துரும். அது நீங்க பேரை மாத்திட்டீங்கனால அவன் தூக்கத்துல விட்டுருவான், படிப்பும் பிக்கப் பண்ணிடுவான் சாமி. எனக்கு இன்னைக்கு உங்களோட இது கிடைச்சதே அருள். என் குடும்பத்துக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. உங்கள்ட்ட பேசணும் சாமிஜி. எல்லா குறை இல்லாம கொடுங்க, டக்குன்னு கொடுங்க. குருவே வணக்கம். அறிவோம், சொல்லுங்க. நீங்க நல்லா இருக்கீங்க சாமி? நல்லா இருக்கேம்மா, சொல்லுங்க. உங்க ஆசீர்வாதம் எங்க குடும்பத்துக்கு எல்லாருக்கும் வேணும் சாமி. எந்த குறையும் இல்லாம குடும்பத்தோட அவனும் டாக்டர் படிச்சு இவனும் நல்ல ஒரு சீரும் சிறப்புமான படிப்பு படிச்சு உங்களுக்கும் கடன் இல்லாம குறை இல்லாம நல்லா இருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. நல்லா இருங்க. நல்லதுங்க. அடுத்த ஒரு பக்தர்களும். ஹலோ சாமிஜி. ஹலோ, சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? பாண்டிச்சேரி சாமிஜி. பாண்டிச்சேரியா? ஆமா சாமி. சரி, யாருக்கா கேட்க போறீங்க? எனக்கு பசங்க சாமிஜி. என்ன பேருங்க? தேசிங்கு. என்னங்க? தேசிங் சாமிஜி. தேசிங்கா? ஆமா. சரி, என்ன வயசாச்சுங்க?
எனக்கு 43 சாமிஜி. சொல்லுங்க தேசிங், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் பிளம்பரா வேலை செஞ்சிருக்கேன் சாமிஜி. எதுவுமே சரியில்லையே. ரொம்ப கோர்ட்டு பிரச்சனை, வீட்டு மண்ணு பிரச்சனை எல்லாமே கஷ்டமா இருக்கு எனக்கு. எவ்வளோ நாளாக இந்த கோர்ட்டு பிரச்சனை இருக்குமா? எனக்கு 2015 இருக்கு சாமிஜி. வாடகை வீடா அது சொந்த வீடாம்மா? சொந்த வீடு சாமிஜி எனக்கு. இது கட்டி எவ்வளோ நாள் இருக்கும்? இது கட்டி 4 வருஷம் ஆகுது சாமிஜி. சரி, நான் கேட்குறத கரெக்டாக கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. தென்கிழக்கு அக்னி மூலை சொல்லுவாங்க இல்லையா? சொல்லுங்க சாமிஜி. தென்மேற்கு கன்னி மூலை குபேர மூலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? புரியுதா? ஹலோ ஹலோ, இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் பாத்ரூம் டாய்லெட் இருக்கா? இல்லை சாமிஜி, எனக்கு எதுவுமே கிடையாது சாமிஜி. இல்லைம்மா, எங்கே இல்லைன்றீங்க? இங்கே இந்த தென்மேற்குல எனக்கு வீட்டில் வந்து பாத்ரூமே கிடையாது. வெளியிலே தான் இருக்கா பாத்ரூம்? வீட்டுக்குள்ளே கிடையாது? பாத்ரூம் வீட்டில் கிடையாது, எல்லாம் வெளியில் தான். எந்த இடத்துல இருக்கு? வெளியில வந்து படிக்கு கீழே இருக்கு. எங்க படி எங்க வருது? படி வந்து எதற்கு வருது சாமிஜி? இல்லப்பா, தென்மேற்குல இருக்கா வடமேற்குல இருக்கா, எங்க இருக்கு? வடமேற்கு சாமிஜி. என்னம்மா? வடக்கு மேற்கு. நீ பிளம்பர் தானே? ஆமா சாமிஜி. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல, டக்கு டக்குன்னு சொல்றது குழப்பறப்பாரு என்னையே. சரி, ஒன்றும் இல்லை, வீடு தப்பு இருக்கு, அதான் யாருன்னா வச்சு அதை முதல்ல பார்த்துக்கோ. இந்த வழக்கு வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், வருமானம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும், கடன் பெருசாகும், தேவையில்லாத தொல்லை கொடுக்கும், இந்த வீடை விற்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அதான் சாமிஜி, என் பசங்களாம் ஒழுங்கா படிக்க மாட்டேது, பொண்ணு. அதுதான் நடக்கும் தம்பி, ஜாக்கிரதையா இருங்க, புரியுதா? வீடை சரிப்படுத்திக்கிட்டு திங்கக்கிழமை முதல்ல திங்கக்கிழமை அங்கே எங்கே பெருமாள் கோயில் இருக்கோ அங்கே போயிட்டு ஒரு 2 நெய் தீபம் போட்டுட்டு அந்த கோயில்லையே பிரசாதம் ஏதாவது வட்டத்தில் செய்யணும், தோசை அந்த மாதிரி அங்கே சொன்னால் செஞ்சு கொடுப்பாங்க. அது அங்கே வந்து நிவேத்தியம் பண்ணி உங்கள் கையால் தானம் கொடுத்துட்டு வாங்க. 2 திங்கக்கிழமை பண்ணுங்க. இது முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை மோர் மிளகா கருப்பு திராட்சை தயிர் சாதத்தில் கலந்து முந்திரி போடணும். கலந்து எங்கே பைரவர் கோயில் இருக்கோ அங்கே போயிட்டு ஒரு மந்தார இலையில அதை தயிர் சாதத்தை வச்சுட்டு அங்கே 10 நெய் தீபம் போட்டு கோதுமையை சிவப்பு நிற துணியில் திரிச்சிடணும், அதாவது மூட்டை கட்டிக்கணும். கட்டிட்டு அந்த மூட்டையை அது உள்ளே போட்டுட்டு 10 நெய் தீபம் போட்டுட்டு இந்த பைரவுக்கு தேவையான அஷ்டோத்திர நாட்டு மருந்து கடையில் இல்லை கடைகளில் பக்தி கடைகளில் கிடைக்கும். அந்த அஷ்டோத்திரத்தை படித்து தயிர் சாதத்தை உங்கள் கையால் தானம் கொடுத்துட்டு வாங்க. 3 ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க தம்பி. இதுவே உங்களுக்கு சரிய மாற்றத்தை கொடுத்துரும். அந்த மாற்றம் வரட்டும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் பொறுத்து என்னை வந்து பாருங்க தம்பி. நான் உங்கள் அங்கட பாரு கண்டிப்பாக 2 வருஷம் கண்டு தொடர்ந்து வந்துருந்தேன். விடவே விடாதீங்க, தொடர்ந்து வாங்க. வீடு மேலே தான் பிரச்சனை இருக்குது, அதையும் பார்த்துருங்க தம்பி. நல்லதும்மா நல்லதும்மா நல்லது. அடுத்த ஒரு பக்தர்களும். வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் மதுரை திருநகர்ல இருந்து பேசுகிறோம் சார். யாருக்காக கேட்க போறீங்கம்மா? எங்க ஹஸ்பண்டுக்காக கேட்கணும் சாமிஜி. ஹஸ்பண்ட் பேர் என்னம்மா? சுந்தரம் சாமிஜி. வயசுமா? வயசு 41 சாமிஜி. சொல்லுங்கம்மா, என்னம்மா அவருக்கு? டெய்லர் தொழில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க சாமிஜி. எங்கம்மா? அவங்க அண்ணன் கடையில டெய்லரிங் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி. அதான் தனியா எதுவும் வைக்கலாமான்றதுக்காக கேட்பேன்னு போட்டேன் சாமிஜி. தாராளமா வைங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த நேரமும் வந்திருக்கு, புரியுதா? சரிங்க சாமிஜி. தாராளமா வைங்க, அது நல்லாவே வரும். ஒரு சதுரமான இடமா இருக்கணும், கடை இருக்கிறது சதுரமா இருக்கணும், வளர்ந்து இருக்கிறதோ நீண்டு இருக்கிறதோ இருக்கக்கூடாது. சரிங்க சாமிஜி. சரியா, அது மட்டும் வச்சுக்கோங்க, அது போதும். சரிங்க சாமிஜி. வெறும் சொல்லுங்கம்மா. இல்ல வேலை பார்க்குற காசு போற கடனுக்கே போயிடு சாமிஜி. அன்னைக்கு வீட்டுல தங்க மாட்டேங்குது சாமிஜி காசு. எனக்கு கூட அப்படிதான் சொல்ற அளவுக்கு கடன் இல்ல சாமிஜி. யாருக்குமே யாருன்னா ஒருத்தரை கூப்பிட்டு உனக்கு பணம் தங்குதான்னு கேட்டு பாருங்களேன், யாருக்கும் தங்காது. ஏன்னா செய்யறதே நம்ம தானே செலவு. அது என்ன பணம் கால் முளைச்சா போகுது? இல்ல இல்ல, நம்ம செலவை குறைச்சிக்கணும். நம்ம எது தேவையான ஆசைகளை குறைச்சி தேவையானதை நிறைவுபடுத்தி தான் ஒன்றும் ஆகாது, புரியுதா?
அதோட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்து நீ அதுக்குள்ள கட் பண்ணிட்டோமா? சாரி சாமிஜி. கடை பேர் என்னன்னு வைப்பீங்க? நீங்களே சொல்லுங்க சாமிஜி. முதல்ல பத்தியா வச்சிருந்தேன் சாமிஜி. ஒரு 5 என்னன்னு பேர் வச்சீங்க? என்னன்னு பேர் வச்சீங்க? ஸ்ரீ புவனேஸ்வரின்னு வச்சிருந்தேன் சாமிஜி. ஆஹா, அது நல்லாவே இருக்காது. அதான் சாமிஜி எடுத்துட்டோம் சாமிஜி. அது வேண்டாமா அது? சரியா? சரிங்க சாமிஜி. நிவாசான்னு வைங்க. நிவாசா. சரிங்க சாமிஜி. நல்லதுமா. நன்றி சாமிஜி. புத்திசாலியா கேட்க வேண்டியதை கேட்காத பாருங்க. அடுத்த ஒரு பக்தர்களோ. ஹலோ சாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, நாங்க அரியலூர் மாவட்டம் சாமி. சொல்லுங்கம்மா, யாருக்கா கேட்க போறீங்க? நாங்க அங்க வந்திருந்தோம், பரிகாரம் சொல்லிருந்தீங்க. சரி, அத செய்ய முடியலையா? விநாயகருக்கும் முருகன் கோயிலுக்கும் 2 அபிஷேகம் 2 மட்டும் பரிகாரம் செய்யவும் இல்ல சாமி. அதுக்குள்ள எங்க வீட்டுக்கு தவறிட்டாங்க. ஐயோ, ஏன்? அதான் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அச்சச்சோ, வீடு தப்பா ஏதாவது இருந்ததோ? இல்லங்க, நாங்க உங்க வீட்டை வந்து வீடு எல்லாம் பாத்துட்டு வந்தாங்க. சரியா இருந்ததா? எல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னீங்க. நாங்க பணம் கட்டியே பாத்துட்டு வந்துட்டோம் சாமிஜி. இப்ப வந்து 3.5 மாசம் ஆகுது உங்க வீட்டை வந்து. சரிம்மா, சரி. பாத்துட்டு வந்து எல்லாம் செஞ்சோம். இந்த விநாயகருக்கு காப்பு கட்ட சொன்னீங்க. வேலைக்காகவா? இல்லப்பா, குழந்தைக்கு தம்பிக்கு குழந்தை இல்லன்ட்டு. அப்படி குழந்தை இல்லாததுக்கு நான் விநாயகர் பால்கோவா காப்பு கட்ட சொல்லியிருக்க மாட்டேமா? இல்லங்க, அத வந்து எல்லாம் உங்களுக்கு சாவகேடு இருக்கு, நீங்க அத போல செய்யுங்க, உங்களுக்கு சரியா. இல்ல நான் சொல்லியிருக்க மாட்டேன். நீங்க கரெக்டா ஏதாவது சொல்லுங்க. குழப்பறீங்க. வேற யாருக்காவது சொல்லிட்டு இவங்களுக்கு நினைச்சிருக்க போறாங்க. குழந்தைக்கு நான் வந்து பால்கோவா விநாயகருக்கு சொல்லியிருக்க மாட்டேன். வேற ஏதாவது வேணா சொல்லியிருப்பேன். உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் தரேன் சாமி. கொடுங்க, டக்குன்னு கொடுங்க. சாமிஜி வணக்கம். சாமிஜி வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. இல்ல, இந்த மாதிரி குழந்தை இல்ல, நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் சாமி. சரி, நீங்க இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 பரிகாரம் சொல்லியிருந்தீங்க. நாங்க எல்லாமே ஒரு 2 பரிகாரம் மட்டும் விநாயகருக்கு வந்து பால்கோவா இது பண்ணி பால்கோவால காப்பு காட்டணும்னு சொல்லியிருந்தீங்க. பால்கோவா அதுதாம்மா. அது குழந்தைக்காக சொன்னா வேலைக்காக சொன்னாமா? குழந்தைக்காக சொல்ல சாமி. நேரம் சரியில்லை, இதை பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி, முடிச்சிட்டீங்களா? இல்ல சாமி, அது விநாயகருக்கு மட்டும் எங்களால இன்னும் முடிக்கல. சரி, அதையும் முடிங்க. இப்ப என்ன பிரச்சனை சொல்லுங்கம்மா. புரிஞ்சிடுச்சு, எனக்கு புரிஞ்சிடுச்சுமா. என்ன கேட்க வரீங்க அதை கேட்கட்டுங்க. இப்ப வந்து அது செய்யலாமா சாமி? செய்யலாமா. எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு 3.5 மாசம் ஆச்சு. அது ஆமா சாமி. 3.5 மாசம்னா 1 வருஷத்துக்கு செய்ய முடியாதும்மா. சரிங்க சாமி. வேண்டாம்மா, ஏன்னா ஏற்கனவே பிரச்சனையில இருக்கு. இது வேற நம்ம செய்யறது நல்லது இல்லம்மா. சரி சாமி. நல்லதும்மா, நல்லதும்மா. அதாவது இந்த மந்திரத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த விஷயம் எப்பவுமேங்க எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிப்போடு செய்யும் பொழுது அதுக்கு மந்திரங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அந்த இப்போ பார்த்திங்கன்னா 140 160லேருந்து 180 பேர் கிட்டத்தட்ட சுமாராக வந்து பார்த்திங்கன்னா இந்த அடி வயிற்றில் கை வச்சுக்கோங்க, குழந்தை எல்லாத்துக்கு மந்திரம் சொல்லும் பொழுது ஒரு தொலைக்காட்சி எங்க பார்க்குறவங்க. இது நான் சுய புகழ்ச்சிக்கு சொல்லலை, இது ஆதாரத்தோடு இருக்கிறதுனால சொல்கிறேன். நம்ம தொலைக்காட்சி வழியாக எத்தனை பேருக்கு குழந்தை பிறந்தது. அது என்னென்னா அந்த துணி சொல்கிறதும் நம்ம அது உள்ளுக்குள்ளே வச்சு பண்ணுறதுக்குன்னு நிறைய வழிகள் இருக்குங்க. அதுதாங்க, யார் நீங்கள் வீட்டில் படித்தாலும் அவசரப்படுறது படிக்காதீங்க, அமர்ந்து படிங்க, முதுகுத்தண்டு வளையாமல் படிங்க. அப்போ அதனுடைய உண்மை நமக்கு புரியும். அடுத்த வாரம் பார்க்கலாம். வளமும் நலமும் ஒன்று குமிழ நிலையா என்றும் நிம்மதி நிலைத்திருக்க எந்த எண்ணங்களோடு தூய்மை கொண்டு என்ன பிரார்த்தனை செய்கிறீர்களோ அந்த பிரார்த்தனைகளெல்லாம் முருகப்பெருமான் நிறைவேற்றி தர வேண்டும். பாம்பன் சுவாமிகளுக்கு அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். வளமும் நலமும் ஒன்று குமிழட்டும். வணக்கம்.